ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, பெஸ்ட் எரேசர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் தமிழ். ஸோ பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டிராயிங்கில் மேஜராக நிறைய விஷயங்களை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரேசர்ஸ் தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற இந்த 3 எரேசருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிகினருக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த எரேசர்ஸ் இருந்தாக்கா அவங்களால டிராயிங்கை இன்னும் ரியலிஸ்டிக்காக அவங்களால காட்ட முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த எரேசர்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நான் டிஸ்பிளேல காட்டுற இந்த 3 எரேசர்ஸ் தான் பிகினர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுற 3 எரேசர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சரா நான் டஸ்ட் எரேசர். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங் ட்ரா பண்ணும்போது அவுட்லைன்ஸ்க்கு இப்போ கிரிட் மெத்தட் யூஸ் பண்றவங்களா இருந்தாங்கன்னா கிரிட்ஸை அழிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நார்மல் ஓகே சின்ன சின்ன எரேசர் 1 ரூபி எரேசர் இந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க பேப்பர்ல அவங்க எரேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அந்த ப்ரெஷருக்கு ஏத்த மாதிரி அந்த எரேசர் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்மளோட பேப்பர் கிளியறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது இல்லாம நார்மல் எரேசர்ஸ்லாம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னாக்கா அதுல டஸ்ட் ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ நீங்க கொஞ்சமா நீங்க அழிச்சா கூட அதுல இருக்கிற அந்த டஸ்ட் ரொம்ப நிறைய அப்படியே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா அப்படியே உங்க ஷீட்லயே இருக்கும். மோஸ்டா பாத்தீங்கன்னா சில எரேசர்ஸோட அந்த டஸ்ட் எல்லாமே உங்க ஷீட்ல ஒட்டுறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த எரேசர்ல என்ன ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நான் டஸ்ட் எரேசர். ஸோ நீங்க எவ்வளவுதான் நீங்க எரேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 1ல இருந்து 2 டஸ்ட் வரைக்கும் மட்டும்தான், அதாவது அந்த கிராஃபைட்டை அது ரிமூவ் பண்ற அளவுக்கு மட்டும்தான் அந்த டஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பரான எரேசர். நீங்கள் அவுட்லைனை நீங்கள் எரேஸ் பண்ணுறதுக்கு கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த மொத்த போர்ட்ரேட்டுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்க அந்த கிரிட் லைன்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம ட்ராப் பண்ணும்போது சைடில் எல்லாமே நம்ம கைப்பட்டு இல்லைனா ஸ்மட்ஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கிராஃபிக்ஸ் எல்லாமே. ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணீங்கன்னா பேப்பர் நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நீங்கள் பார்க்க முடியும். இந்த எரேசர் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் கிட்டயுமே கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் எரேசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீடட் எரேசர். ஸோ என்னடா இது ஹார்ட் இன் ஷேப்பே இருக்கேன்னா நீங்க பார்க்காதீங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் கிளே மாதிரி தான். ஸோ நம்ம சின்ன பசங்க யூஸ் பண்ற கிளே எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு நம்ம நிறைய மோல்டு எல்லாமே நம்ம உருவாக்க முடியும். நம்ம நிறைய ஸ்கல்ப்சர்லாம் அதில் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு எரேசர். இந்த எரேசர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஐஸோ இல்ல நோஸோ நீங்க ஷேட் பண்றீங்க இல்லைன்னா அவுட்லைன் டிரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க அந்த ஷேடிங் நீங்க கொடுத்துட்டே இருக்கும்போது ஏதோ கைப்பட்டு கொஞ்சம் ஷேடிங் எக்ஸ்ட்ரா வேற இடத்துல போயிடுச்சுன்னா அந்த இடத்துல நீங்க அந்த அப்சரா எரேசரை வச்சு நீங்க உங்களால அழிக்க முடியாது. ஏன்னா அதோட சைஸ் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், அதோட டிப்பும் ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்க உங்களால இதோட ஷேப் நீங்க எப்படி வேணா மாத்திக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப மெலிசான ஒரு பாயிண்ட் வேணும்னா நீங்க இதை இப்போ இந்த மாதிரி நீங்க பண்ணி ரொம்ப சின்னதா கூட மாத்திக்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு ரொம்ப பெருசா வேணும் அப்படின்னாக்கா நீங்க எப்படி வேணாலுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு கிளே தான், கிளே மாதிரி டைப் தான் இது. இது பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. அண்ட் தென் இதோட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டஸ்டே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த கிராஃபைட்டோட எக்ஸ்ட்ரா ஷேடிங்ஸை மட்டுமே எடுத்துக்கிட்டு இது டஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எரேசர் இது. ஸோ இது கண்டிப்பா ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டயுமே இருக்கணும். பிகினர்ஸா இருக்கிறவங்க கிட்ட மட்டும் கிடையாது, எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டயுமே இந்த ஒரு எரேசர் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டோம்போ மோனோஜெரோ எரேசர். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எரேசர் நான் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஒரு டைப் எரேசர் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டயுமே இருக்கணும். பிகினர் மட்டும் கிடையாது, எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டயுமே இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறது எதுக்காக, டிராயிங்கை ரொம்ப ரியலிஸ்டிக்கா காட்டணுன்றதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த ரியலிஸ்டிக்கான அந்த பாப்அப்ஸ் கொண்டு வரதுக்காக, ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்காக இந்த மோனோஜெரோ எரேசரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இதோட பிராண்ட் டாம்போ. ஸோ இதுல 2 ஷேப்ஸ் வருது, ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர். நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப். ஸோ இதுல ஸ்கொயர் ஷேப்பும் ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஃபேஸ்ல இப்போ டெக்ஸ்சரை நம்ம டிராப் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்ல இப்போ டெக்ஸ்சரை டிராப் பண்ணும்போது அதுல ஃபைன் போர்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது நம்மளோட பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் ஃபைன் போர்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த டாம்போ மோனோஜெரோ எரேசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். இதை நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது 1.5 இயர்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னோட ஹைலைட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது அண்ட் அந்த நீடட் எரேசருமே ரெண்டுமே நான் சேர்த்து யூஸ் பண்ணுவேன்.
இந்த மோனோசீரோ டைப் எரேசர் வந்து கண்டிப்பாக ஒரு பிகினர் கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஒரு எரேசருமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ அப்சராவை யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த எரேசரை வந்து மோஸ்ட்டாக நம்ம அவுட்லைன்ஸ் எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த எரேசரை வச்சு இப்போ நான் ஷேடிங் நான் எரேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இது எரேஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லைட் ஆஃப் போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எரேஸ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து டஸ்ட் இப்போ வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணல. இதுவே நீங்கள் நார்மல் எரேசர் வச்சு நீங்கள் வந்து எரேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2-3 தடவை நீங்கள் வந்து எரேஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்கும் இந்த லைனை வர வைக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அப்படியே எரேஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இது வந்து டஸ்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணல. பாருங்க, மோஸ்ட்டாக உங்களோட டஸ்ட் வந்து இந்த எரேசர்லேயே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே பேஸ்ட் ஆகுது. மோஸ்ட்டாக வந்து அவுட்லைன்ஸ் எரேஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீடட் எரேசர். ஸோ இந்த எரேசர் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல வந்து நம்ம வந்து ஹைலைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இல்லைனா ஹைஸ் நோஸ்லலாம் நம்ம வந்து ஹைலைட் பாயிண்ட் கொடுக்கணும்னா நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிப்பை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டிப்பை வந்து நம்ம ஷார்ப்பாக ஆக்கிட்டு ஸோ இந்த இடத்துல வச்சு ஸோ இப்படி எரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒயிட் டாட் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஸோ இந்த டிப்பை வந்து இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல் அந்த கிராஃபைட்டையுமே வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ திருப்பி நீங்கள் வந்து அதை பெண்ட் பண்ணிட்டு இன்னொரு இது மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து போர்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து ஸ்கின் டெக்ஸ்சருக்காகவும் அப்புறமா வந்து ஹைஸோட ஹைலைட்ஸ் கொடுக்கறதுக்காகவும் நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எரேஸ் பண்ணும்போது ஏதாச்சும் இதுலேருந்து டஸ்ட் வந்துதா? ஸோ இப்போ நம்ம அப்சரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இருந்தது, பட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டஸ்ட்டே இருக்கா. ஸோ இதுதான் எனக்கு இந்த எரேசரில் ரொம்ப பிடிச்ச விஷயமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டாம்போ மோனோசீரோ எரேசர். ஸோ இதுக்கு வந்து ரீஃபில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வாங்கும்போது கொடுத்துருவாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக கூட இதை ரீஃபில் வாங்கிக்கலாம். இதோட டிப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ வந்து மெலிசா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம எரேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க. ஸோ நான் இப்போ லைன்ஸ் நான் ட்ராப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாக டஸ்ட் மட்டும் வரும். பட் நீங்கள் ஹைலைட் பண்ணுற இடம் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அந்த ஹைலைட்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து பாப்அப் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் டெக்ஸ்சர்ஸில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த போர்ஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பட் ப்ராக்டிஸ் பண்ணால் எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த எரேசர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ராப் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியலிஸ்டிக்காகவும் வரும் உங்கள் டிராயிங். இந்த 3 எரேசரை பத்தியுமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். இந்த 3 எரேசருமே நான் கண்டிப்பா ஒரு பிகினருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இதை கண்டிப்பா வந்து அவங்களோட டிராயிங் சப்ளைஸ்ல வந்து கண்டிப்பா இந்த 3 மெட்டீரியலுமே இருக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 மெட்டீரியல் வச்சு உங்களால வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இமேஜை வந்து கண்டிப்பா கொண்டு வர முடியும். பட் பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து ரியலிஸ்டிக்கா உங்களால அந்த டிராயிங் வந்து காட்ட முடியும். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து இந்த எரேசர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதுல ஷேட் பண்ணி நீங்க வந்து ஹைலைட்ஸ் கொண்டு வந்ததை வந்து நீங்க ஸ்டோரியா போட்டு என்னோட பேஜை டேக் பண்ணலாம். நான் கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த 3 எரேசரோட லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ நீங்க அங்க போய் வாங்கிக்கலாம். இது மோஸ்டா வந்து நார்மல் லோக்கல் ஷாப்ஸ்லயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ ஆல்.